குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரியவா குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி வருஷத்துல ஒரு வாட்டி தான் அந்த பயிற்சி வரும். உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான பயிற்சி. குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணையக்கூடிய பயிற்சி, சுக்கிர பகவானுடைய நவகிரக பயிற்சி. இது எப்படிப்பட்ட ஜாக்பாட் யோகம் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க. குருனாவே பெருங்கொண்ட பணம், உங்க ஒழுக்கம், தன்மானம், நல்ல ஒரு ஆன்மீகம் எல்லாமே குரு தான். அடுத்து சுக்கிரன் திடீர் யோகம். எப்படி திடீர் யோகம்? ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, மனைவி, கலை, இசை எல்லாமே அதிகக்கூடிய நேரம். அது போய் எங்க போய் நிக்குது? தினத்துல போய் இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. எப்ப ஆகிறாரு? மே மாசம் 15ஆம் தேதி. எப்படி 14ஆம் தேதி நைட்டு ஆகிற 15ஆம் தேதி பயிற்சி ஆகுது. ஆகி ஜூன் மாசம் 8ஆம் தேதி வரை இந்த யோகம் இருக்கு. பார்த்துங்க, வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும் இந்த யோகம். நல்லா பாருங்க. எல்லாரும் படிக்கிறீங்களா, தொழில் பண்றீங்களா, வேலை பார்க்குறீங்களா, எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அது பரிவர்த்தனை யோகமா இருக்கு. யாரு? புதனுடைய வீட்டுல சுக்கிரனும், சுக்கிரன் வீட்டுல புதனும் இருக்கும்போது இது சில பேருக்கு யோகத்தை அள்ளி கொடுத்துரும். அப்போ உங்க ஜாதகத்துல குரு சுக்கிரன் எப்படி இருக்கார் மட்டும் பார்த்துக்கிட்டு பலனுங்க துல்லியமான பதிவு கண்டிப்பா கிடைக்கும். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, பொதுவாக சிம்மராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தான் இந்த சிம்ம ராசி. எப்படி? கால சக்கரத்தின் 5வது ராசி. குடும்பத்து மேல, ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா சிம்மம் மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, எப்போதுமே நீதியான குணம் இருக்கும். ஃபர்ஸ்ட் நேர்மைக்கு யாருன்னா சிம்ம லக்னம், சிம்ம ராசி அப்படியே தூக்கி வச்சிருக்கு. கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுல நெருப்பு கிட்ட யாரும் நம்ம கிட்ட போக முடியுமா? சிம்ம லக்னம், சிம்ம ராசி அப்படியே ஏத்துக்குங்க. பொய் சொன்னா பிடிக்காது, ஒரு அடம் பிடிச்சா அது தப்பா இருந்தாலும் இவங்க அதை செய்வாங்க. இது சிம்மத்தோட இயல்பான குணம். மேக்சிமம் போக மாட்டாங்க, ஆனா யாரும் மதிக்கலன்னா அந்த இடத்துல நிக்க மாட்டாங்க. இது ரொம்ப சிம்மத்திட்ட, சிம்ம லக்னத்தையும் பாருங்க, சிம்ம ராசியும் பாருங்க, அந்த குணம் அப்படியே இருக்கு. நீ மதிச்சா என்னுடைய எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன் பாரு. இது வந்து சிம்மத்தோட இயல்பான குணம். அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சுக்கிர பயிற்சி உங்க வாழ்க்கைக்கான வெற்றியான பயிற்சி. ஏன்னா பரிவர்த்தனை யோகம் இருக்கு. வருஷத்துல ஒரு வாட்டி இந்த குரு சுக்கிரன் இணையுது. இது எல்லா வருஷத்துலையும் பார்க்க முடியாது. இந்த வருஷத்துல மட்டும் கண்டிப்பா இந்த குரு சுக்கிரன் இணைவு, அதுவும் புதனுடைய வீட்டுல இணைகிறது ரொம்ப விசேஷம். அது கொஞ்ச நாள் தான் இருக்குது. முதல் நாள் குரு பயிற்சி இடையில வந்துடும். இந்த குறைஞ்சபட்ச நாட்கள்ல உங்களுக்கு என்னென்ன யோகம் இருக்கு? ஏன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் எடுத்து பார்க்கவும் உங்களுடைய முயற்சி வெற்றிக்கான அதிபதியா அவர் வர்றாரு. எப்படி? வெற்றிக்கான அதிபதி. ஒரு விஷயத்த ஒரு முடிவு பண்ணா அந்த வெற்றியை கொடுக்கறது இந்த சுக்கிர பகவான் வருது. சகோதர உறவு, வெற்றி, முயற்சி, மேல் படிப்பு, தகவல் தொடர்பு, எழுத்து கணிதம் எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான். அடுத்து ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டோம்னா 10ஆம் வீட்டு அதிபதி, தொழிலுக்கு அதிபதி, பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவான் தான். மதிப்பு மரியாதை காட்டும், வேற ஒன்றும் முடியாது. இதுக்கெல்லாம் இவர் அதிபதியா வர்றதுனால தயவு சொல்றேன், உங்க ஜாதகத்தை தயவு செய்து செக் பண்ணாம எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது வருஷத்துல ஒரு வாட்டி வருது. அப்ப இந்த குரு சுக்கிரன் சேர்ந்தா என்ன? தக்க ஏன் சுக்கிரதசை சுக்கிரபதி வந்து நம்ம ஜாதகம் எடுத்து வேகமா பார்க்கணும்? ஏதாச்சும் திடீர் யோகத்தை கொடுத்து போறோம், வேற ஒண்ணும் கிடையாது. பெருங்கொண்ட குணம், பெருங்கொண்ட பணம் குரு, தற்போதைய குரு இந்த சுக்கிரன். அப்ப ரெண்டுமே இணையும் போது ஏதோ ஒரு பெருசா உங்க வாழ்க்கையில சாதிக்க போறீங்க. நீங்க பணத்தை மட்டும் எடுக்க கூடாது. ஏதோ ஒரு பெருசா ஒரு ஆசை வச்சிருக்கீங்க, அந்த ஆசை நிறைவேற போகுது. அதாவது தசா கோச்சாரக்கிறாங்க அப்படி காட்டுது. ஆனா ஜாதகத்துல யாருக்கெல்லாம் இப்ப குரு சுக்கிரன் இணைவு நல்லா இருக்கோ, யாருக்கு குரு சுக்கிரன் யோகமா இருக்கோ, நல்லா பாருங்க. நம்ம உடம்பு 9 கிரகம் இயங்குதுங்க. அதுல இந்த கிரகம் 2ல ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருக்கும். ஒண்ணு குரு இருக்கணும், இல்ல சுக்கிரன் இருக்கணும். இருந்தாவே இப்ப டாப்புக்கு வர்றதும் சிம்ம ராசியா வரும். இது எழுதியே வச்சுக்கோங்க. நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை பார்த்தது சிம்ம ராசிக்காரங்க. அதாவது இந்த அஷ்டம சனியால சொல்றேன். எப்படி? இந்த அஷ்டம சனியால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில். என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனது சிம்ம ராசிக்காரங்க. குழப்பம், தடுமாற்றம், கடன், பகை, எதிரி, பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. வாழ்க்கையில என்னென்ன பார்க்கணுமோ, என்னென்ன தடங்களை சந்திக்கணுமோ அம்பூட்டையும் சந்திச்சது சிம்மம், சிம்மம், சிம்மம். இது நான் எழுதியே கொடுத்துருவேன். வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, வருமானத்துல பிரச்சனை, கடன் இருக்கு, மாமனார் மாமியார் ஒரு தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் ஒரு குழப்பத்துக்கு போய் நின்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனது சிம்மம். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது சிம்மராசிக்கிறாங்க.
இப்ப ஏன் நடக்காதுன்னா ஒரே ரீசன் நான் ஓப்பனா சொல்றேனே. 11ஆம் இடத்துல எல்லா கிரகம் வந்து நேரா 5ஆம் இடத்தை பாக்குது ராஜா. பொருளாதார மரத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இப்போ ஒண்ணும் இல்ல, நிறைய பேர் பாருங்க, வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசை இருக்கும் பாருங்க. இப்ப ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு அழகான பொருளோ இல்ல நகையோ பணமோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போகுது. இது கன்ஃபார்மா நடக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருந்து நேரா அவர் 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப அப்பா சொத்து தாத்தா சொத்து பூர்வீக சொத்து உள்ள வழக்குறத இப்ப எடுத்து நடத்திருக்கேன் உங்க பக்கம் ரிசல்ட். வீடு இடம் வாங்கி கட்டுறது, புதுசா தொழில் பண்ண ஆரம்பிக்கணும், ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்து தொழில் ஆரம்பிக்கும், சூப்பரா இருக்கும். ஏதாச்சும் ஒரு வழக்குல நீ ஜெயிப்பீங்க. சொந்தமா வண்டி வாகனம் காரு வாங்கணும்னு ஆசை இருந்தா இப்ப வாங்கிருங்க. இந்த குரு சுக்கிர இணைவு செம்ம யோகம். தசாபதியை பாருங்க, அதுக்கான கிரகம் இருந்தாதான் வாங்கணும், சம்பந்தம் இல்லாம வாங்கக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, வேலை பார்க்கறவங்களுக்குலாம் வெளிநாட்டு வேலை பார்க்கறீங்க பார்த்தீங்களா, வெளியூர்ல வேலை பார்க்கறீங்க, அவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் இப்ப வேலை செய்யும். ப்ரமோஷன் வரும், வேற ஒன்றும் கிடையாது. ப்ரமோஷனும் கொடுக்கதான் பார்ப்பாரு அவரு. ஏன்னா சுக்கிரன் 11ல இருக்குதுங்க, குருவும் 11ல. நல்லா பாருங்க, குரு சுக்கிரன் இணைவு 11ல. அதனால உங்களுக்கு ப்ரமோஷன் அள்ளி கொடுக்க பார்க்கும். வெளிநாட்டு வேலை பார்க்கறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். ஆனா நிறைய பேருக்கு வேலை உத்தியத்துல நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி இப்ப வெளியில வந்துடுவீங்க, பயப்பட வேண்டாம். நமக்கு எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் இப்ப லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகும், உடனே ஆகும். சிம்மராசியை பொறுத்த சுக்கிர பயிற்சியானது. ஏன்னா நேரம் பெருங்கொண்ட பணம் தான் நேரம் 5ஆம் இடத்தை பார்க்க இப்ப 11ஆம் இடத்தை இவ்வளவு கிரகம் உட்காந்துருக்கு. அப்ப கேட்கற இடத்துல கடன் கிடைக்கும் கண்டிப்பா. அதையும் தாண்டி திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். நான் ஓப்பனா சொல்லிடுறேன். திருமண வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பலன் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும். கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும். இந்த சுக்கிர பயிற்சியில சொல்றேன். காதல் திருமணம் நிறைய பேர் நடக்கும். நிறைய பேருக்கு சரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. பொண்ணு பக்கத்துல இருக்கும், மாப்பிள்ளையும் பக்கத்துல இருக்கும், கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியா வாழக்கூடிய நேரமா கண்டிப்பா அமையும். கமிஷன் வியாபாரம், அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய சிம்ம ராசி என்பவர்கள் எல்லாமே அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு. அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சிம்மத்துக்கு இப்ப நல்ல நேரம். சொந்த தொழில் பண்ணக்கூடிய நேரம் சூப்பரான டைம், இதை விட்டக்கூடாது. ஏன்னா ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். படிப்பு கல்வியும் சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க, படிப்பு கல்வி நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. நிறைச்ச மாதிரி இனிமே கல்வி உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஆசிரியர் துறை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி ஓத ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, கண்டிப்பா லாட்ரி ஓதுங்க, கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதி டிவில நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது சிம்மராசிக்காரர். அதிக ஜாதகம் கொடுத்தீங்க, அதிக சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனம் நன்றி. ஏன்னா இப்ப நல்ல ஒரு டைமா இருக்கு. இந்த சுக்கிர பயிற்சி வருஷத்துல ஒரு வாட்டி வருது, இதை விட்டுறாதீங்க. நல்ல யோகம் கண்டிப்பா வேலை செய்யும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்குறோம். மெயினா மருத்துவத்துறையும் சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன் கொடுப்போமா, முதல் நட்சத்திரம் மகா நட்சத்திரம் பிறந்தவங்க நீங்க எதையுமே சொல்லிக் கொடுங்க. நாங்க பார்த்தோம்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். மகத்துல பிறந்தாலே நீங்க இவங்க நினைச்சக்கூடிய எல்லா கற்பனையும் இப்ப நடக்க போகுது. தொழில், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசாங்க தொடர்பு, தலைமை பொறுப்பு, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, படிப்புல ஒரு மாற்றம் ஆகுது, தொழில் ஒரு மாற்றம் ஆகுது, எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு மகத்துல பிறந்தவங்க சொல்றேன். டைமிங் பக்கவா இருக்கு. நினைச்ச மாதிரி காரியத்தை சாதிக்கலாம். அடுத்து பூர்வ நட்சத்திரம் பிறந்தவங்க பொதுவா பாருங்க, பூரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க எதுவும் வந்தாலும் பயப்படாதீங்க. பூர்வ நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாருமே செம்மையா இருக்கும். நல்ல யோகம் இப்ப தேடி வருது. படிப்புக்குள்ளேயும் நல்லா இருக்கும், வேலை உத்தியும் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், லாபம் வரும், பொருளாதாரம். ஏன்னா கொஞ்சம் பண காசு ரொம்ப சேமிப்பு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இனிமே கஷ்டம் வராது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே நல்ல ஒரு அனுபவம் கண்டிப்பா பூரத்துல போகும். நல்ல யோகமா கண்டிப்பா வேலை செய்யும். அடுத்து உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க சொந்த கால நிற்கக்கூடிய தகுதியை இப்ப கொடுப்பாரு. ஓப்பனா சொன்னேன், நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது உத்திரம் தான். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் குடும்பத்திலையும் ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை, இட பிரச்சனை, உயிர் சொத்து பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு கலகம் உங்க மேல வந்துகிட்டே இருக்கும். ஒரு வீண் பழி சுமத்திருப்பாங்க, இனிமே வராது. சொந்தமா தொழில் பண்ணக்கூடியவர்கள், வேலை உதவிகளை மாற்றம் பார்க்கறது, வெளிநாடு போகுது, வெளியூர் போகிறது, அரசாங்க வேலை, அரசு அனுகூலம் எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்ப எந்த ஒரு கெட்டதுமே இந்த உத்திரத்துல பிறந்ததுக்கும் சொல்ல முடியவில்லை. ஏன்னா கிரகமைப்பு பக்காவா இருக்கு. இந்த சிம்மராசியை பொறுத்தவரை இந்த உத்திரத்துல பிறந்ததுக்கும் நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன், நல்ல யோகமான ஒரு நேரமாக கண்டிப்பா வேலை செய்யும். இப்போ வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம். வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்குறவங்க அவங்க வந்து விசா பிரச்சனை சரியாகிறது, சொந்த குடியுரிமை கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே எந்த ஒரு தடங்களும் இல்லாம மிகப்பெரிய ஒரு வெற்றி பார்க்கக்கூடிய நேரமாக இந்த உத்திரத்துல பிறந்தவருக்கு நல்லா இருக்கு. தயவு செய்து சொல்றேன்,
ஜாதகத்தை பாருங்க, தசாபுத்தியை பாருங்க, எந்த கிரகம் யோகமா இருக்கும் பாருங்க. அந்த யோகமான நேரத்தை இப்ப இந்த குரு சுக்கிரன் குரு சுக்கிரன் இந்த சுக்கிர பேசி பார்க்கும்போது கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு யோகம் உங்களுக்கு லாபத்துல இவ்வளவு கிரகம் இருக்கிறதுல உங்களுக்கு எல்லாமே நல்லதா வருது. இங்க கெட்டது சொல்ல முடியல. ஜாதகத்தை பார்க்காம பலன் எடுக்காதீங்க. அவருடைய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.